ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு அனைவருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் நல்வாழ்த்துக்கள், ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ நிறைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் எனக்கு வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் எனக்கு தெரியாத அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் வந்து நம்மளுடைய சேனல் மூலிமா நம்மளுடைய ஆன் பிஹாஃப் ஆஃப் அஸ் ஒரு மிகப்பெரிய ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன மைவி3 ஆட்ஸ் அப்டேட் இருக்கு. அந்த அப்டேட் முடிச்ச அப்புறம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கா காபா அப்படிங்கிற ஒரு மிக சிறந்த ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல எந்த ஒரு கம்யூனிட்டிக்கு உருவ வழிபாடே வேணான்னு சொல்ற கம்யூனிட்டி வந்து முஸ்லிம்ஸ் அவர்கள். ஸோ அவங்களுடைய அந்த பர்டிகுலர் மெக்கா காபாலேயே வந்து கிட்டத்தட்ட 300 ஸ்டாச்சுஸ் கிட்ட வச்சு வழிபட்ட சில ஹிஸ்டரிலாம் உண்டு. அந்த காபா எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் உண்டு. அதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு டே அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ வந்து கரண்ட்லி பெங்களூர், ஓகேங்களா. ஸோ சில ஆடிட்ஸ்க்காக வந்திருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் பிளேஸில் நேற்று ஆடிட்ஸ்லாம் முடிச்சுட்டு வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம க்ரௌடு, செம்ம ரஷ், ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபெஸ்டிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி மிகப்பெரிய ஃபெஸ்டிவல்ஸில் ஒன்று அப்படின்னா வந்து நம்ம ரம்ஜான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லலாம். மக்களுக்கு கொடுத்து அந்த ஒரு இன்பத்தை பெறத்துக்குனே ஒரு மிக சிறந்த ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்றத நான் வந்து ரம்ஜானை பார்ப்பேன், ஓகேங்களா. ஸோ இது ஒரு விஷயம் இருக்கட்டும். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைவி3 ஆட்ஸ் ஒரு சின்ன அப்டேட். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ரம்ஜான் ஸ்பெஷலாக நம்ம வந்து பேசிடலாம். என்னன்னா, மைவி3 ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து சக்தி ஆனந்தல் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஃபர்தரா மைவி3 ஆட்ஸ் என்னென்னலாம் அப்டேட் சேர்த்துட்டு வரணும், எப்படிலாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த விஷயம் தான் வந்து ஒரு சின்ன அப்டேட் அப்படின்னு நான் சொன்னது, ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாவே வந்து நம்ம ரம்ஜான் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பர்சனலாக வந்து 2005 இருந்து, ஓகேங்களா, முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து நான் ட்ராவல் பண்ணிட்டே வந்தேன். இன்ஃபேக்ட் நான் படித்தது எல்லாமே வந்து முஸ்லீம் ஸ்கூல், நான் படித்ததே வந்து முஸ்லீம் காலேஜ். ஸோ எல்லாமே வந்து என்னுடைய ட்ராவல் ஃபுல்லாகவே வந்து முஸ்லீம்ஸ் கூட தான் ரைட் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கும். எப்பயுமே அது இருக்கணும் அப்படின்ற ஆசையும் எனக்கு உண்டு. ஏன் அப்படின்னா, சில முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் வந்து அவங்க வீட்டில் ஒரு பையனாவே வந்து பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாண்ட் அப்படிங்கிறது எனக்கும் அவங்களுக்கும் எப்பயுமே வந்து இருந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான். அப்பார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அந்த பர்டிகுலர் விஷயம் அப்படின்னு வரும்போது ஒரு மிக சிறந்த ஒரு பர்சன்ஸில் அவங்களுடைய ஃபேமிலியில் என்ன ஒருத்தராக அவங்க பார்க்கறது வந்து எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு எனக்கும் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸோட நம்ம ஃபேமிலியிலும் வந்து ஒரு மிகப்பெரிய பாண்ட் இருக்குது. எல்லாத்தையுமே கடந்து, மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து நம்ம வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்றது இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் 2005 இருந்தே வந்து முஸ்லீம்ஸில் கேர்ள்ஸ்லேயே கூட எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வீட்லேயே கூட நிறைய பேர் வீட்டில் வந்து என்ன ஒரு பையனாக பார்ப்பாங்க. இன்றைக்கும் அவங்க வீட்டுக்கு போனால் வந்து வாப்பா எப்படி பாருக்கு, நல்லா இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாசமாக, அவ்வளவு அன்பாக. என்னால் வந்து ஈவன் சில நேரங்களில் சில ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இது வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு தெரியாது. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுத்து, அவ்வளோ அன்பாக பாசமாக வந்து அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. ஸோ ரொம்ப அழகான ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாசம் மிக்க ஒரு நிறைய ஃபேமிலிஸ் நான் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் அப்படிங்கிறது நான் இந்த டைமில் நம்ம கிட்ட சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டு ஷேர் மை எமோஷன்ஸ், தட்ஸ் இட், ஓகேங்களா. ஸோ கம்மிங் பேக் டு டாபிக், மெக்கா. ஸோ மெக்கால காபா அப்படிங்கிற ஒரு ஏரியா, கரெக்டுங்களா. ஸோ அதுதான் வந்து முஸ்லீம்ஸ் அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்தலம். இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லீம்ஸையும் என்னைக்காவது ஒரு நாள் வாழ்நாள் நான் போய் அந்த இடத்த பார்த்துட மாட்டான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கனவோட வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இடம் அப்படின்னா வந்து மெக்கால இருக்கிற காபா தான். அது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடம் ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கடவுள் மேலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் கீழே போயிட்டு நான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பதாகவும், ஈவ் அவர்களை வந்து மெக்காலையும், ஆடம் அவர்களை வந்து ஈஸ்டர்ன் ரீஜன் லைக் இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த சைடில் வந்து அனுப்பிட்டும்
இவங்க 2 பேர் வந்து ஸ்பிளிட் அப் பண்ணிட்டு நீங்க 2 பேர் இது பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் அந்த டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆடமும் சரி ஈவும் சரி இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தேடிக்கிட்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல அவங்க 2 பேர் மீட் பண்ணாங்க அப்படின்னும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஒன்று வந்து இருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவ் அவர்கள் வந்து ஒரு பிளேஸ்ல நின்று அங்கிருந்து கடவுளை வந்து வழிபட்ட ஒரு இடம் அப்படின்றது தான் இந்த மெக்கா காபா அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரியை நம்மளால வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த இடத்துல அதுக்கு அடுத்து வந்து ஒரு நபர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்த வந்து ஒரு நினைவு சின்னமா மாற்றணும். இந்த இடம் வந்து உலகத்திலேயே முதல் முறையா ஒரு மனிதர் வந்து ஒரு கடவுளை வழிபட்ட இடம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்பெஷலான இந்த பிளேஸை இன்னும் சிறப்பு மிக்க ஒரு பிளேஸா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஒரு கட்டடம் ஒன்று வந்து எழுப்புறாரு. ஒரு சுத்தி ஒரு பில்டிங் ஒன்று எழுப்பிட்டு ஒரு கோவில் மாதிரி ஒரு மசூதி மாதிரி ஒரு இடத்த வந்து எழுப்புறாரு, ஒரு கட்டணம். ஓகேங்களா? ஸோ அதுல வந்து ஒரே ஒரு கல்லோ ஒரு கல் மட்டும் மிஸ் ஆகுது, அது மட்டும் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அந்த டைம்ல மேல இருந்து விச் மீன்ஸ் தேவதைகளால அவங்களே நேர்ல வந்து இது வந்து இங்க எங்கேயுமே கிடைக்காது, நாங்களே மேல இருந்து எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு உலகத்திலே கிடைக்காத ஒரு ரேர் கல் அங்கிருந்து எடுத்துட்டு வந்து அதை வச்சு அந்த இடத்த வந்து ஃபுல்ஃபில் பண்ணதாகவும் வந்து ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அதுக்கப்புறம் அங்க வந்து உருவ வழிபாடு இல்லாமல் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற மற்ற நாடுகள் மற்ற சிற்றரசர்களுடைய இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிலீஃப் இருக்கும். என்ன பிலீஃப் அப்படின்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு உருவ வழிபாடு கொண்ட சில கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அந்த டைம்ல வேற இடத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த இடத்துல இந்த மெக்கால இருக்கிற ஒரு நபர் என்ன பண்றாருன்னா அந்த இடத்துக்கு போறாரு. அங்க போகும்போது அந்த இடம் எல்லாமே வந்து மிகப்பெரிய வளர்ச்சியாகவும் நிறைய கல்விகளை கொடுக்கும் இடமாகவும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மிக்க ஒரு நாடுகள் அந்த இடம் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒருவேளை இந்த உருவ வழிபாட்டினால்தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலைகள் எல்லாத்தையுமே வந்து மெக்கால வந்து வச்சிடுறாரு. எல்லா இடத்தையுமே வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்க உருவ வழிபாடு வச்சாதான் நம்ம வந்து வளர முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபை வந்து இன்ஸ்டிங் பண்ணிடுறாரு, அதாவது வந்து உட்பு கொடுத்துறாரு. அப்படி என்ன ஆகுது அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா அந்த டைம்ல வந்து ஒரு மிகப்பெரிய சிற்றரசுல மிகப்பெரிய ராஜாவா ஒருத்தர் இருப்பாரு. அவர் சொல்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஆர்டரா இருக்கும். ஆனா அவரே வந்து உருவ வழிபாடுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன். அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா இந்த இடத்துல இதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பட் ஆனா அங்க இருந்த சில பர்சன்ஸ் எல்லாமே வந்து இதெல்லாம் தட்டி கேட்கறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பா வரும். அந்த நாள் வந்து உருவ வழிபாடு இல்லாம ஒரு உருவ வழிபாடு இல்லாத முறை தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க அப்படின்ற மாதிரியும் அதை தட்டி கேட்க முகமது அவர்கள் வருவார் அப்படின்னு வந்து அந்த காலத்துல பேசப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வராரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டு உருவ வழிபாடுலாம் இல்லாம ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மத நல்லிணக்கம் எல்லாத்தையும் தாண்டி இஸ்லாம் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒழுக்கம் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஒழுக்கமான ஒரு முறையை வந்து நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் விஷயத்த அன்னைக்கு வந்து அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டரி ஒன்று வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது. ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங். அது அந்த எல்லாத்துக்கும் மேலே இன்னும் சில விஷயங்கள் நம்மளால வந்து பார்க்க முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த முகமது நபி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பர்டிகுலர் மெக்காலையும் சரி காபா அப்படிங்கிற இடத்துலையும் சரி ஒரு மிகப்பெரிய ட்ரேட் சென்டர் அந்த இடம் இருந்ததுக்கான அறிகுறிகளும் நம்ம ஹிஸ்டரி நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வணிகங்கள் எல்லாமே அந்த இடத்துல ரொம்பவே அழகாகவே இருந்தது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்து அப்புறம் இன்னும் மென்மேலும் அது வந்து வளர்ந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்களும் நம்மளால் வந்து ஹிஸ்டரியில் பார்க்க முடியுது. அண்ட் இன்னைக்கு நம்ம சொல்லலாம் இந்த இந்த விஷயம் வந்து இவ்வளோ பழமை அப்படிங்கும்போது அந்த மாதிரி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பழமையான ஒரு இடம் அப்படின்னா வந்து இந்த மெக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு மிக்க ஒரு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துலையும் வந்து இவ்வளோ பெரிய ஒரு அழகான ஹிஸ்டரி இருக்கிறது தான் இன்னைக்கு நான் இந்த நல்ல நாளில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் ஷேர் இருக்கும் அப்படின்றத தாண்டி இந்த வீடியோ மூலிமா நம்மளுடைய முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் ஹாப்பி ரம்ஜான் ஈத் முபாரக் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ.